அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாளைக்கு வர இருக்கக்கூடிய சூரிய கிரகணம், முதல் சூரிய கிரகணம் இந்த வருஷத்தோட ஏப்ரல் 8ஆம் தேதி வரை இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சாப்பிட்லாமா, தூங்கலாமா, மொபைல் பார்க்கலாமா, வெளியில் போகலாமா, சப்போஸ் நாளைக்கு டேட்டில் ஸ்கேனிங் சொல்லியிருக்காங்க, போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸ் இருக்கும். ப்ளஸ் குழப்பங்களும் இருக்கும், பயமும் இருக்கும். எல்லா வருஷம் கிரகணம் வர சமயத்தில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது தான். ஆனாலுமே கிரகணத்தன்னைக்கு நம்ம நார்மலாக எப்பவும் போல் இருந்துக்கலாம். ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த வருஷம் சூரிய கிரகணம் நைட் நேரத்தில் வருது. இந்தியாவில் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால பெருசாக எந்த பாதிப்பும் கிடையாது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்னன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். சூரியனை பூமி சுற்றி வர்றப்போ பூமியை நிலா சுற்றி வர அந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது நமக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலா வரும். சூரியனோட வெளிச்சத்தை நிலா மறைச்சிக்கும். அதுதான் சூரிய கிரகணம். இந்த வருஷம் சூரிய கிரகணம் நைட்டு 9-12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் 1:25 மணி வரைக்கும் இருக்குது. நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம எப்பவும் போல் நார்மலாக தூங்கிக்கலாம். கண்டிப்பாக தூங்காமல் இருக்க முடியாது. நமக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது சீக்கிரம் சாப்பிட்டுக்கிறது பெட்டர். ப்ரெக்னன்சி லேடிஸ் மட்டும் கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் நோட் பண்ணும் பொழுது பார்த்தா சீக்கிரம் சாப்பிட்டுக்கிறது பெட்டர். ஒரு 9:30 அந்த டைமுக்கெல்லாம் முடிச்சுக்கிறது பெட்டர். கிரகணத்தன்னை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 7:30-8 அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது சில டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். இந்த கிரகணம் வர சமயத்தில் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே ப்ராப்ளம் ஆகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிறது நல்லது. தண்ணி மஸ்ட்டாக குடிச்சே தான் ஆகணும். தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் நைட் டைமில் வெளியில் போக மாட்டோம் அப்படிங்கிறதுனால அதை குறிச்சின பயம் இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் டெலிவரிக்கு அட்மிட் ஆக வேண்டியது இருக்குது, சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் கிரகணம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகாமலாம் இருக்கக்கூடாது. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டெலிவரி பெயின் வருது அப்படின்னாலும் தாராளமாக போய்க்கலாம். இந்த கிரகணத்தினால குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகும். இந்த நேரத்தில் பிறக்கவே கூடாது அப்படின்ட்டு சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃப்மே கிடையாது. ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு வர்றதுனால நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்ட்டு தோணுது. அதுக்கப்புறம் கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த நைட் டைமில் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் கிரகணத்தன்னைக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. நார்மலாக எப்பவும் போல் இருந்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது, பேபிக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில், குடிக்கிற தண்ணியில் இதெல்லாம் தர்பை புல்லை போட்டுக்கலாம். தர்பை புல் கிடைக்கல அப்படின்னா துளசி இலைகளை போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எனர்ஜி, அந்த நெகட்டிவ் நமக்கு வைப்ரேஷனை மாற்றி பாசிட்டிவ் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கன்ஃபியூஸாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது, 9 மணிக்கு மேலே நம்ம சாமி கும்பிட போகிறது கிடையாது மேக்ஸிமம். ஸோ ஈவினிங்கே எல்லாம் பண்ணி முடிச்சுருவோம். அதனால் இந்த வருஷம் சூரிய கிரகணத்தை வச்சு நீங்கள் யாருமே பயப்படவோ கன்ஃபியூஸ் ஆகவோ தேவையில்லை. எல்லா டேயும் போல் இந்த டேயும் நார்மலாக நீங்கள் கடந்து போனீங்கன்னா போதும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி கேர் பற்றின வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.